Hi guys, welcome back to my channel. நம்ம எப்பவுமே வாங்குற பப்பாயா ஸ்வீட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த மெத்தட்ல பப்பாயா ஹல்வா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதை பார்க்கலாம். பப்பாயா மேலே இருக்கிற ஸ்கின் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் நான் எடுத்துருக்க பப்பாயா வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது. அதனால நான் சுகர் சேர்க்காம தான் வந்து ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பப்பாயா வந்து கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சாப்டு ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூ நட் நான் வந்து சேர்த்துருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாயாவும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பப்பாயாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ தண்ணி மொத்தமாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பால் பவுடர் 3 ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். அப்படி உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து பால் கூட 1/2 கப் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க பப்பாயாவில் வந்து ஸ்வீட்னஸ் நல்லா இருக்குது. அதனால நான் சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. அப்படி நீங்கள் எடுத்த பப்பாயாவில் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்தோன்னே தண்ணி இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஸோ மொத்தமாக தண்ணி நல்லா போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூ நட் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ஃபெக்டான ஹல்வா ஸ்டேஜுக்கு இது வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக பிளேட்டிங்காக கொஞ்சம் நெய் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு சாப்டு ஆல்மண்ட்ஸ் இதெல்லாமே போட்டு பிளேட்டிங்காக ரெடி பண்ணிடுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங்.